வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலவசம் இன்று முதல் திடீர் அறிவிப்பு அப்படிங்கிற ஹெட்லைனில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்னலாம் அப்டேட் பண்ண போகிறாங்க, என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நடைமுறைக்கு சாத்தியமாகும். ஏன் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு. எலெக்ஷன் டைம் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா சில விதமான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, சில விதமான மாற்றங்கள் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவும் சரி, போக்குவரத்து ரீதியாகவும் சரி, நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஊர்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு சிற்றுப்பேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பச்சை கலரில் ஒரு பேருந்து ஓடிட்டுருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா எல்லாமே எலெக்ஷன் டைம். இந்த இலவச பொருட்களும் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதுவும் எலெக்ஷன் டைமு தான். ஓகேங்களா? எலெக்ஷன் டைமில் நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய விதமான இது கொடுப்பாங்க. பட்டா கொடுப்பாங்க, சிட்டா கொடுப்பாங்க, பத்திரங்கள் கைமாறுவதற்குண்டான பணம் எதுவும் எல்லாமே இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க. இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு இலவச பொருட்கள் கொடுப்பாங்க. ரேஷன் கார்டு ஏதாச்சும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னா உடனடியாக மாற்றம் செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் ஊருக்கே அதிகாரிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னா இதுவே டைம் ஆயிரும். அதனால் நம்ம ஃபுல்லாக டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த ரேஷன் அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க, எதுக்கு அப்டேட் கொடுக்கல, ஏன் கொடுக்கல, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன பொருட்கள் இலவசமாக கொடுப்பாங்க, இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் இப்போ என்னென்னலாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன இலவசம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட்ஸ் பண்ணுவோம், 1 by 1 நாங்கள் கொடுப்போம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக யாராச்சும் ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த 5 வகை ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் நான் இந்த அட்டைக்கு போகிறேன், அந்த அட்டைக்கு போகிறேன், அது மாற்ற முடியாது. ஓகேங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா அரசு கையில் தான் இருக்குது. இன்னமுமே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PHHY, AYY, NPHH இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்ற முடியாது. நிறைய பேர் எனக்கே இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க, அது மாற்றி கொடுங்க, நான் இவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறேன், எப்படி ஒன்று மாற்றி கொடுங்க அப்படின்னு. அது ஆன்லைன்லேயே அது எடிட் ஆப்ஷன் நோ, அதில் எடிட் ஆப்ஷனே கிடையாது. அது அரசாங்கத்தால் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அது நீங்கள் என்ன அட்டை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுத்து இது எல்லாமே போட்டிருக்கோம் அப்படின்னு அரசு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழப்பங்கள் வந்துடும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இப்போ பணம் இருக்குது, இந்த பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க. அப்படி பணமே இல்லை அப்படிங்கிறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையை தேடி வருவாங்க, கொடுக்குற பொருட்களை வாங்கி பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா அதை மலிவு விலைக்கு விற்று அதை காசாக ஆக்க பார்ப்பாங்க. இதுதான் நடக்குது. அதுக்கு தான் கணக்கெடுப்பு எடுத்து பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது.
பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னா உடனடியாக தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. அது என்னென்னா எதற்கு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தினசரி வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தினசரி வரக்கூடிய அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம் அப்டேட்ஸ்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நமது சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட்கள் இருக்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 வகையான அட்டையின் பெயர்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். PHH, PHHAAY, NPHH, NPHHS, NPHHNC அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையாக ரேஷன் அட்டைகளை பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையாக ரேஷன் அட்டையை பிரிக்கிறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விதமான முக்கியமான தகவல்களை கொடுக்குறாங்க. முன்னுரிமை பெற்ற அட்டை, முன்னுரிமை அற்ற அட்டை, சர்க்கரை அட்டை, பொருட்கள் அனைத்தும் கிடையாது. ஓகேங்களா? இதுமாரி மொத்தம் ஒரு 5 வகையான அட்டைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 5 வகையான அட்டைகள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் இந்த இலவசமான பொருட்கள் கொடுக்க போகிறாங்க. இலவசங்கள் கிடைக்க போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பொருட்களே கிடையாது, எதற்கு இந்த ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்விகள் எழும்பலாம். அதை பற்றியும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதேமாரி இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு கேட்குறாங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் சொல்கிறேன். இந்த ஸ்கீமு வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. 1. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க், சொசைட்டின்னு சொல்லுவாங்க, சொசைட்டி பேங்க்குன்னு, கிராம வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆட்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுட்டு இருக்காங்க. உடனடியாக நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக செலக்ட் ஆகிடுவீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க. அதை பார்த்து கட்டாயமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கட்டாயமாக வேலைவாய்ப்புகளை நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அந்த 5 அட்டைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். PHH அப்படிங்கிறது முன்னுரிமை, அதாவது முன்னுரிமை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதிலே வந்து PHHல சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னுரிமை அட்டைக்கு PHHன்னு பேர். அதற்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னா சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது PHHAAY. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. PHHல AAYல 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் முன்னுரிமை அட்டைக்கு. அடுத்தது NPHH, அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஆனால் இது வந்து முன்னுரிமை அற்ற அட்டை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா PHH முன்னுரிமை, PHHAAY முன்னுரிமை, NPHH வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அற்ற அட்டை. ஓகேங்களா? அடுத்தது 4வது NPHHS, அரிசி தவிர அனைத்து பொருட்களும் கிடைக்கும். இந்த NPHHS அப்படின்னா சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது NPHHNC, எந்த பொருட்களும் கிடையாது, அடையாளம் மற்றும் முகவரிக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? பொருட்கள் அனைத்தும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க.
இதில் என்னங்க இலவசம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கக்கூடிய 2 விதமான ரேஷன் அட்டைக்கு NPHHக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா PHHக்கு, இந்த 2 ரேஷன் அட்டைக்கு முக்கியமான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைமில் இலவசமான அறிவிக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோதுமை, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைதாவும் ஆட் பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் எண்ணெயும் இலவசமாக தர போகிறாங்க. சுண்டல், பருப்பு இதுமாரி வகைகளும் தானியங்களும் உங்களுக்கு இலவசமாக தர போகிறாங்க. எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்குது, 1 by 1 அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நான் அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ மூலியமாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். வீடியோ மூலியமாக பார்த்ததுக்கு நன்றி.